where you get the clear result, where you focus on your goal. This is day 68 of 100 days challenge. Yes, if you are having a challenge to reach your goal, you may stuck somewhere else. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிளியர் கோல் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதே நம்ம கிளியர் பாத்தை செட் பண்ணியிருக்க மாட்டோம். கிளியர் பாத்தை செட் பண்ணாத ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ தான் கோலை பற்றி பேசுனீங்கனாலும் அது கரெக்டான வேவை ரிசல்ட்டை கொடுக்காதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கோல் செட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அதுக்கான பாத்தை நீங்கள் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எஸ்டர்டே வீடியோவில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களுடைய பாத்தே கரெக்டாக இல்லை அப்படின்னா யூ கேனாட் அட்டைன் தி கோல். சரி, நான் எப்படி என்னுடைய கோலுக்கான பாத்வே நான் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, யூ ஷுட் செக் வித் த லீடர்ஸ் ஹூ ஆல்ரெடி சக்சீட் இன் யுவர் கோல். லைக் நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும், இல்லைனா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த சயின்டிஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தரை எடுத்துகிட்டு அந்த ஜானரில் இருக்க அவங்களுடைய ஜேர்னியை ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த புக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நிறைய பேரை நான் மோட்டிவேட் பண்ணணும், நிறைய மைண்ட் செட்டை மாற்றணும், நிறைய நெகட்டிவ் தாட் இருக்கவங்களுக்கு நான் பாசிட்டிவ் தாட் எடுத்து வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, அது ரிலேட்டடாக இருக்கிற பீப்புளோட புக்ஸை நான் நிறைய படிக்கிறேன், அவங்கக்கிட்டேருந்து நிறைய ஹேபிட்ஸ் எல்லாம் கற்றுக்கிறேன், ஹேபிட் கோச்சோடைய வீடியோஸ்லாம் பார்க்குறேன், அதில் இருக்கக்கூடிய பாட்காஸ்ட்லாம் பண்ணுறேன். அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே இதுதான் வந்து கரெக்டான வே நம்மளுடைய ஹேபிட் லைஃப்பை மாற்றுறதுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய நெகட்டிவ் தாட்ஸு, கிரிட்டிசிசம்ஸ் இதெல்லாத்தையும் நான் இக்னோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் கற்றுக்கிட்டு வரேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய கெரியர் இது எப்படி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணுறதுனால என்னுடைய கெரியரில் நான் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியுது என்னால். நான் இதுக்கு முன்னாடி நான் 1 hour 2 hours போடுற எஃபர்ட்ஸு இப்போ என்னால் 1/2 hourல என்னால் ஷ்ரிங்க் பண்ணி 1/2 hourலேயே முடிக்க முடியுது. இது என்னுடைய விஷயம், நான் கெரியரில் பர்சனலாக நான் ஃபீல் பண்ண விஷயங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய லைஃப்பை கரெக்டான பாத்வேல செட் பண்ணி லேர்ன் பண்ணி பெட்டர் லைஃப்பை நீங்கள் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய பாத் வே அண்ட் கோல் ஷுட் பி கிளியர் அண்ட் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த மைண்ட் செட் டு பி த பாசிட்டிவ் வே அண்ட் ஃபோக்கஸ்டு ஒர்க். தேங்க்யூ. ஸ்டே டியூன் வித் மணி.